இப்ப வந்து நம்ம கிரிவல பாதையில எல்லா இடத்துக்கும் நம்ம போயிட்டு வந்தாலும் ஜோதி ஏத்தாம நம்ம திருவண்ணாமலை விட்டு போக முடியாது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரிவலம் வர்ற பாதையில எல்லாரும் வந்துட்டு நம்ம அக்னிலிங்கத்துல வந்து நம்ம ஜோதி ஏத்திட்டு போனோம்னா நம்ம அண்ணாமலையாருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏத்துற ஒரு தனி ஆற்றல் கிடைக்கும், ஒரு சக்தி கிடைக்கும். நம்ம என்ன நினைச்சிட்டு வந்தோமா அதெல்லாம் அக்னிலிங்கத்தை வச்சுட்டோம்னா மன நிறைவோட மன மகிழ்ச்சியா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாமா. அதனால அக்னிலிங்கத்துக்கு வந்திருக்கோமா. அக்னிலிங்கத்தோட பெருமை என்னம்மா, நம்ம எல்லா நாளும் எல்லா நேரமும் வீட்டுல 24 மணி நேரமும் ஜோதி ஏத்துவோம், இரவுல ஏத்துவோம், பகல் ஏத்துவோம். இந்த அக்னியை பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே நம்ம நட சாத்தினாலும் அந்த தெய்வீக ஆற்றல் பவர் இருந்துகிட்டே இருக்கும். அதனால அக்னிலிங்கத்துக்கு யாரு எப்போ வந்தாலும் கிரிவலம் வந்தாலும் நட சாத்திருக்குன்னா யாரும் நினைக்க வேண்டாம். நீங்க தாராளமா முன்னாடி இருந்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த ஒரு ஆற்றல் கிடைக்கும், மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். அதனால வந்து இந்த அக்னிலிங்கத்துக்கு தான் நம்ம அவசியம் வரணும், எல்லாருமே அக்னிலிங்கத்துக்கு தான் வரணும். இங்க அக்னிலிங்கத்துல வந்து நெய் விளக்கு ஏத்துங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கற்பூர ஜோதி ஏத்துங்க. உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க வாங்கி நீங்க வந்து நெய் விளக்கு இந்த நம்ம வந்து சூடம் இதெல்லாம் நீங்க ஏத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும். ரெண்டாவது இதை நம்ம வாங்கின ஒரு திருப்தி கிடைக்கும், அந்த சிவபெருமானுக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் கிடைக்கும். கண்டிப்பா அக்னிலிங்கத்துக்கு வர்ற நீங்க இந்த நெய் விளக்கு இந்த கற்பூரத்தை ஜோதி ஏத்திட்டு போனீங்கன்னா நம்ம வாழ்க்கையில என்ன நினைச்சு வரமோ அது வெற்றி ஆகும். இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில எல்லாம் வச்சு தள்ளிட்டு போறாங்க. முன்னாடிலாம் வந்து நம்ம நிறைய வேண்டுதல் வச்சிருப்போம். ஆமா, ஆனா வேண்டுதல் இருந்தாலும் இன்னைக்கு இந்த குழந்தைங்களுக்குலாம் ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானா அங்கே உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது நீங்க வந்து அவங்க யாரை நம்பி உட்காந்துருக்காங்க, வர அடியார் பெருமக்களையும் மக்களை நம்பி உட்காந்துருக்காங்க. வாய் விட்டு கேட்க மாட்டாங்க, கேசம் எடுக்க மாட்டாங்க. நாம பார்த்து திருவண்ண போதை பார்த்து ஒவ்வொருத்தர் தங்களால் முடிஞ்சதை நம்ம இதை செஞ்சோம்னா அந்த அண்ணாமலையாருக்கு செய்யக்கூடிய ஒரு வாக்கியம் மாதிரி நினைச்சு அவங்க திருவுடைய வணங்கி நம்ம போகலாம். மிகப்பெரிய ஒரு சக்தி உள்ளவங்க. இந்த கிரியோட பாதையில் வர்றவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு நீங்கள் அவங்க கேட்குறாங்கன்னா பார்க்கக்கூடாது. அவங்க மனசில் என்ன படுதோ தங்களால் முடிஞ்சது சாமிகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து செய்யணும். ஏன்னா பௌர்ணமி டயத்தில் மட்டும் வந்துட்டு செய்கிறது முக்கியம் கிடையாது. ஒவ்வொரு சாதுக்களும் ஒவ்வொரு சிவபெருமான் எத்தனை லிங்கம் இருக்கோ அத்தனை லிங்கத்தில் உருவெடுத்தவங்க தான். தயவுசெய்து எல்லாரும் நீங்கள் வர்ற நீங்கள் அடியார் பெருமக்கள் எல்லாம் திருவடியை வணங்கி தங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு போங்க. ஓ நமசிவாய. எல்லாருடைய சிவனையை போற்றி, எல்லாருக்கும் இறைவா போற்றி. நமசிவாய. இட்லி மாவு வாங்கிட்டு வந்திருக்காங்க, எல்லாருக்கும் இட்லி சுற்றி சாப்பிட்றதுக்காக இட்லி மாவு வாங்கிட்டு வந்திருக்காங்க. சாமி படம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ணாமலையார் இருக்கவருக்கு அண்ணாமலையார் எப்படி கொடுக்குறாரு பாருங்க, படம் அது பாருங்க. இட்லி மாவு போட்டாங்க. ஏன் மறக்க வச்சிருக்கீங்க, எது செஞ்சாலும் தெரியாம இருந்தாலும் இட்லி மாவு கொடுத்துருக்காரு. இட்லி மாவுக்கும் வாழைப்பழத்துக்கும் போடாமல் சொல்லி அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலை தாயாருக்கு அரோகரா. இதை எல்லாரும் நான் சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க சாமி, நாம எல்லாரும் சாப்பிட்றதா கொண்டு போயிட்டுருக்கோம். சிவாய் நம்ம மெயினாக சிட்டுக்குருவி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.